6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி இப்போ வந்துட்டு இப்படி அடி வாங்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்த எபிசோடுக்கான ஐஎன்டிபி ரேட்டிங் அப்படிங்கிறது 2.5. ஸோ அதாவது 2.5 தான் ஐஎன்டிபி ரேட்டிங் வாங்கியிருக்கான். அங்கிட்டு சின்ன பையெல்லாம் எந்திரிச்சு வந்து 9.9 ரேட்டிங் வாங்கியிருக்கான். எவனு தெரியலையா, நம்ம மயிர் அகாடமியை தான். ஸோ இந்த ஒரு கடைசியாக வந்த மயிர் அகாடமியோட ஒரு எபிசோடு வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி அந்த எபிசோட ஆக்ஷன் சீன் இருந்துச்சோ அதுக்கேற்ற மட்டும் எமோஷனல் சீனை வச்சு சும்மா வந்துட்டு 9.9 ஐஎன்டிபி ரேட்டிங் வாங்கிட்டு போயிட்டான். சொல்லக்கூடாதுப்பா, ஏன்னா வந்துட்டு ஒன்றால் முடியும் சொல்லிட்டு பாதி எபிசோட ஒட்டி மீதி எபிசோட எமோஷனை வச்சு முடிச்சு விட்டானுங்களே. ஸோ அது கூட நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் உன்பஞ்சு பக்கம் திரும்பினா எல்லோரும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கானுங்க. இதை வச்சு அவ்வளோ பாரு எப்படி வாங்கிட்டா, நீ எப்படி இப்படி இருக்க அப்படின்னு நானும் வந்துட்டு உன்பஞ்சு மேலே போட்டு பொழக்கணும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து மனசு வந்துட்டு முட்டுக்குடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று வச்சாச்சும் முட்டு கொடுத்துடலாம், ஏதாச்சும் அப்போ அந்த எபிசோடு மாறிடுவானுங்க, இந்த எபிசோடு அனிமேஷன் நல்லாயிருக்குன்னு பார்த்தா ஒரு எபிசோடு இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். சங்க வேலை? நமக்கு அதுதான்ப்பா முக்கியம்.